Hi guys, welcome back to our channel DK Tamil Gaming YT. இன்னைக்கு இந்த வீடியோவில் PKXD கேம் பிளே வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போமா. எத்தனாவது பாட்டுனா என்கிட்ட இப்போ கேட்டுறாதீங்க, அதை நான் டைட்டிலில் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இப்போ என்னென்னு தெரிஞ்சு மாறிடுச்சு. ஓகே, நான் வந்துட்டு மினி கேம் ஒன்று விளாடிட்டு முன்னாடி உள்ள பாட்டில் மினி கேம் விளாடி அது போட்டிருக்கோம். அது எப்போ போடுறேன்னு தெரியல. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா இல்லை இந்த வீடியோக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி போடுறேன்னா இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் போடுறேன்னான்னு தெரியல. ஓகே, பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கேட்டேங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து பிகேஎக்ஸ்டியே எப்பயும் போடுங்கன்னாங்க. ஆனால் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து பிகேஎக்ஸ்டி மட்டும் பார்க்க மாட்டாங்க, ராப்ளாக்ஸும் பார்ப்பாங்க, இல்லை ரெண்டுமே பார்க்குறவங்களும் இருக்காங்களே. அதனால வந்துட்டு அதை பற்றி சொன்னதுக்கப்புறம் ஓட்டிங் வைக்க சொன்னாங்களா. ஓட்டிங் வச்சு பார்க்கும்போது பிகேஎக்ஸ்டிக்கு அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் ஓட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் போத் கேம்ஸ்க்கு வந்து தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேருந்து பிகேஎக்ஸ்டி ஒரு நாள், ராப்ளாக்ஸ் ஒரு நாள் அப்படின்னு தான் மாற்றி போட போகிறோம். ஓகேங்களா. ஒரு வாரத்தில் 4 வீடியோஸ் ராப்ளாக்ஸ்லேயும் 3 வீடியோ பிகேஎக்ஸ்டிலையும் வரும். ஓகேங்களா. அதை 4 வீடியோ பிகேஎக்ஸ்டியாக மாற்றிட்டு 3 வீடியோ ராப்ளாக்ஸாக மாற்றலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஐ டோன்ட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் பிளேயிங் பிகேஎக்ஸ்டி. எனக்கு பிகேஎக்ஸ்டி சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரே காரணம் அது விளாட்றேன். அதுவுமே விளாடணுமா வேணாமா, அதனால தான் உங்களுக்கு 3 வீடியோ போடுறோம். ஓகேங்களா. ஓகே, நம்ம பெட்டு வந்து ஏதோ திங்கணும், குளிக்கணும், தூங்கணும்லாம் சொல்லிகிட்டு இருந்தது நம்ம முன்னாடி விளாடிட்டு இருந்த மினி கேமில். அதனால் ஆமாம், திங்கிறதும் பசிக்குது, சாப்பாடு கொடு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாலேருந்து நான் வந்துட்டு அழுக்காக இருக்கேன், குளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தது. சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ வந்து திங்குது. வெயிட் பண்ணுங்க, லெவல் அப் பண்ணிடுவோம். செமையாக இருக்குங்க. நம்ம வெள்ளைக்கிளி வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஏதோ குளிக்கணுன்றதுல வெள்ளைக்கிளி அதை குளிச்சிடும். அட பாவி, முன்னாடி குளிக்கணும்னு கேட்டுகிட்டு இருந்தேன். நீ இப்போ வந்து குளிக்க வச்சா நான் குளிக்க கேட்கவே இல்லை, நீ தான் குளிக்க வைக்கிறங்கிற மாதிரி பண்ணுறானே. சரி விடுங்க. சரி, இந்த வெள்ளைக்கிளி நமக்கு முக்கால்வாசி நான் முன்னாடிலாம் சும்மாவே பிகேஎக்ஸ்டி இந்த சேனல் வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயர்ஸ் ஆகோ நான் விளையாடிருக்கேன். அப்போ எனக்கு பெட்லாம் ஜஸ்ட் இந்த மாதிரி இது பறக்கிற பெட்லாம் வந்ததே இல்லை கைஸ். இந்த பறக்கிற மாதிரி பெட்லாம் வந்ததே இல்லை. இந்த பேர்ட் டைப் ஆஃப் பெட்ஸ்லாம் வந்ததே இல்லை. இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்கானான்னு தெரில, இல்லை எனக்கு இப்போ தான் வருதான்னு தெரில. அப்போ எனக்கு லக் இல்லையானு தெரில. பார்த்திங்களா, அழகாக இருக்குது. இதே மாதிரி அந்த கொக்கரக்கோ போயிட்டு இருந்ததுல மேலே, அதை பாருங்க. இதோ இங்கே நிற்கிதான் இந்த கொக்கரக்கோ. இது அப்புறம் ஸ்பேரோன்னு ஒன்று இருக்குது. அது வந்து போன வீடியோவுக்கும் முன்னாடி வீடியோ இல்லை போன வீடியோவான்னு தெரில. அது அப்போ தான் ஓப்பன் பண்ணனே பெட் பாட்லேருந்து. அது இப்போ ட்ரைனிங்கில் இருக்குது கைஸ். ஓகே, பிறந்த உடனே ட்ரைனிங்கில் இருக்கும் மொதல் பெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட. ஏன்னா மற்றவங்களும் வச்சுருப்பீங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏதாவது மினி கேம் ட்ரை பண்ணுவோமா. மோர் ஆப்ஸ் போய்ட்டு கேம் கிரியேட்டர் போயிட்டு வந்து ஏதாவது நல்ல கேமாக விளாடுவோம். ஃபேக்ட்ரி அரேனாவா, ஏர்ப்ளேன் ஏர்போர்ட்டா, ஃப்ரீ மார்க்கெட், இதுக்கு போவோம். கொஞ்சம் கேம் இந்த ஃப்ரீ மார்க்கெட் கொஞ்சம் குட்டி கேம் தான் நினைக்கிறேன். அதனால இதை முடிச்சுட்டு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது மினி கேம் விளாடுங்களான்னு ட்ரை பண்ணுவோம். அது பாதிகளா முன்னாடி சொன்ன மாதிரியே தான். உள்ளே ஒரு கேமுக்குள்ளே போகிறதுனாலும் சரி, வெளில வரதுனாலும் சரி, 1/2 மணி நேரம் பண்ணுறானோ கடுப்பாகுது. சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்துட்டோம். வா நீ சொல்ல மாட்டேன், நல்ல இதுக்கு நான் வந்து அந்த என்னது ஹைட் ஆன்லைன் கேம்லேயே வந்துட்டு செமையாக இருக்குமேடா சூப்பர் மார்க்கெட்டு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. அந்த கேமில் ஒளியறது மட்டும்தான் வேலையே. ஆனால் அந்த கேமில் சூப்பர் மார்க்கெட் செமையாக செட் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், என்ன கடையாக இருந்தாலுமே. ஆனால் இந்த கேமில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தானே வேலை. அப்போ அதை அழகாக ஒழுங்காக பண்ண வேண்டியதான், பண்ணுறது மாதிரி கொடுக்க வேண்டியது தானடா. ஏன்டா இப்படி சாலமாக பண்ணி வச்சுருக்கீங்க. நாங்கள் சிக்கன் பீஸ் சாப்பிட்றோங்க. அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் நடுவில் வந்து குறகரெல்லாம் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். எனக்கு ஒரு கோல்டு அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஒரு நடுவில் இந்த மாதிரி கேம் விளாடும்போது நான் இப்போ கேம் விளையாடிட்டே தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அதனால வந்து நடுவில் கேம் விளையாடும்போது நடுவில் வந்து மௌனம் ஆகிடுவேன், ஜோன் அவுட் ஆகிடுவேன். அது மாதிரி நடுவில் பேசாமலாம் இருப்பேன். அப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேம்லேயும் முடிஞ்சிட்டேன்னா வச்சுக்கோங்க, அதனால் பேச மாட்டேன். அதனால்
ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நீங்கள் டேப்லாம் போட்டு பண்ணலாம். பேக்கரியில் எதாவது வாங்கி தின்னுங்க அப்படின்னு ஒரு ட்ரிங்க்கை வாங்கி குடிச்சிட்டு எனர்ஜியாக போய் வா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி மேட்லாம் வச்சுருக்கீங்களாம். நான் வந்து பார்க்குறேன். வாவ், இங்கே நிறைய இருக்குது. ஓகே, அவரோட பேக்ரவுண்டில் வந்துட்டு நிறைய நாய்ஸ் கேட்டுச்சு. லைக் டிவி நாய்ஸ், ஃபோன் நாய்ஸே இருக்கட்டும், இல்லை யாராவது பேசுகிற நாய்ஸ்லாம் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ரூம்லாம் வந்துட்டு ஒன்றும் சவுண்ட் ப்ரூஃப்லாம் ரூம்லாம் கிடையாது. பார்த்தீங்களா, கரெக்டாக வெளில ஏதாவது மினி கேம் விளையாடிட்டு இருக்கும்போது குளிக்கணும், திங்கணும், குடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். பாருங்களேன், இந்த பெட்டு வச்சுருக்கவங்களுக்கு இதே கடுப்பான வேலை. ஓ, இங்கே பாருங்க, அது என்னது? ஓகே, எனக்கு வந்து இந்த பிங்க்கு தான் வேணும். என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிடச்சிதா? கிடைக்கல. ஓகே, அந்த க்ரீன் கலர் வந்தோடனே கீழே போடணுமா? I got this one. இது வந்து பார்ட்டி பாப்பரா? எனக்கு அந்த பெட்டு கிடச்சிதே. பார்த்தீங்களா, எனக்கு அந்த பெட்டு கிடச்சிருக்கு. சாரி, பெட்டுங்க பாருங்க, பொம்மை கிடச்சிருக்கு. அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், இது வேறு வந்துட்டு தண்ணி வேணும்னு சாடிக்குது. அதனால கொஞ்சம் வெளில மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கடையில் வீட்டுக்கு போயிட்டு கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம். இங்கேயுமா அந்த கத்தியெல்லாம் வச்சுருக்கீங்க? இத்தனை தடவை அடிக்க முடியும் போல இருக்கு. சரி, இருக்கட்டும். இந்த ஆப்ஜெக்ட் cannot be saved. அதை பாவிகளா. நீங்கள் பார்த்தீங்களா, செமையாக இருக்கு மாசா. அந்த இடத்துல மட்டும் ஏன் ஸ்லோவாக நடக்குன்னு தெரியல. அந்த கிராஸ் இருந்தாங்க தெரியல. எல்லாம் பார்பிக்யூ தின்னுங்க பார்பிக்யூ தின்னுங்க அப்படின்ட்டு பார்பிக்யூ தின்னுட்டோம். வெயிட் பண்ணுங்க, அது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கா? அது கத்தி இல்லை. ஏன்னா லவ்லி அலிகேட்டர். இப்போ தான் புதுசாக ஸ்பான் ஆகுறாங்க. நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் இருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இருக்க முடியும்னு இல்லை, யார் வேணாலும் வரலாம். இவ்வளோ நேரம் அவங்கெல்லாம் வரல, நம்ம மட்டும்தான் இந்த கேமில் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்திருக்காங்க. பரவாயில்ல, ஒரு ஆள் வந்ததுக்கு நான் வந்ததுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தவங்க வந்தாங்களா, அப்படியே கண்டினியூட்டாக வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். சரி, நம்ம டெலிபோர்ட் கொடுத்து வீட்டுக்குள்ளே போயிடுவோம். இதுவே தண்ணி குடிக்கணும்னு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்ததுல பெட்டு, அதனால் தண்ணி குடிக்க வைப்போம். அண்ட் தென் பிகேஎக்ஸ்சி கேம் பிளேயை வந்துட்டு இந்த வாரத்துக்கான லாஸ்ட் வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். அது முடிஞ்சோடனே அடுத்த நாளைக்கு சண்டே 2 வீடியோ மட்டும் எடுத்துட்டேன்னா அழகாக முடிஞ்சிச்சு வேலை. தண்ணி குடிக்க வச்சுருவோம். ஆனந்தமும் குடிக்கிறாங்களாம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு இல்லை, என்ன ஒரு ஆனந்தம் அந்த வெள்ளைக்கிளிக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை, என்ன ஒரு ஆனந்தம் அந்த வெள்ளைக்கிளி மூஞ்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வளர்றேன்னு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கிறதுனால இல்லை, வீட்டுக்குள்ளே வந்தாலே போர் அடிக்குது எனக்கு. ஓகே, வெளில போயிடுவோம். இந்த வீடியோக்குள்ளேயே 2 இதெல்லாம் முடிக்க முடியுமா? அவதாரில் போய்ட்டு ஹேர் ஸ்டைல் மாற்றலான்னு இருக்கு. ஆஃபர் இருக்கா? இதுலேயே கலர்ஸ் மாற்றிக்க முடியும் போல இருக்கு. பட் ஹேர் கலருக்கெலாம் காசு செலவு பண்ணுற ஆள்லாம் கிடையாது. ஹேர் ஸ்டைல் மாற்றிடுவோமா? போனிடெயில் தான் வேணும். சரி, நிறைய இருக்குது. ஆனால் ஆஃபர்ஸில் காமிக்குது அப்படின்னா ரொம்ப அது வந்து உண்மையான காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஹேர் ஸ்டைலுக்குலாம் 15,000 கேட்குறீங்களான்க்கலாம், நியாயமே இல்லையாடா. ஏற்கனவே 17 தான் இருக்குது.
அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாம் சி ஆஃப் பர்ஃபெக்ஷன் தான், நமக்கு கிடைக்காது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எதுக்கு ட்ரை பண்ணி வைப்போமே அப்படின்னா நமக்கு வந்து நிறையா காசு கொடுக்குறோம். ஐ திங்க் ஸோ இந்த ஹேர்ஸ்டைலே நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம மாற்றிக்கிட்டு, அழகாக இருக்கா இது வெயிட் பண்ணி இது மிச்சி கேவலமாக இருக்குது. அது இதே ஓகே, இருக்கிறத வச்சே வாழணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறத வச்சு வாழ்ந்துப்போம். அப்புறம் நமக்கு மெயிலெலாம் எதுவும் வரல அப்படின்ட்டு நம்ம மெயிலை வந்து டச் பண்ணி பார்த்தா மொக்க பண்ணுறோம். சரிங்க, நம்ம வீடியோ எடிட் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? வெயிட் பண்ணுங்க, வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எடிட் பண்ண முடியும் போல இருக்குது. வெயிட் பண்ணு. எப்படி எடிட் சைடில் இருக்குல்ல, அதை பார்க்கல. அவுட்டோரில் எப்படி எடிட் பண்ணுறது? அவுட்டோருக்கு போய் எடிட் பண்ணணும் போல. அவுட்டோரில் எடிட் பண்ணணும், அவுட்டோர் போய். ஆமாம், அவுட்டோரில் போய்ட்டு எடிட்டே பண்ணுற ஆப்ஷனே இல்லை. அது இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறேன். அது தெரிஞ்சு தான் நான் ஏன் உள்ளே போய்ட்டு மறுபடியும் வெளில வந்து எடிட் கேட்டிருப்பேன். எடிட் கொடுத்துட்டு அங்கே இது கிளிக் பண்ணணுமா? இது நல்லா இருக்குது. அவுட் கேமரா, வீட்டுக்கு வெளில உள்ள கேமராவில் போய்ட்டு நம்ம கார்டனில் வந்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாமா? பொட்டி எடுத்து டாய்ஸ், இது ஓகே ஓகே. இது நமக்கு எவ்வளோ ஃப்ரீயாக கிடச்சது கைஸ், அதனால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கார்டனில் இதெல்லாம் இருக்குது, பட் வி டோன்ட் நீட் தட். ஏன்னா நமக்கு மெயிலுங்கிறதே வரல, அப்புறம் எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் அது அநியாயம் கைஸ். வீட்டுக்கு வெளில வந்துட்டு ஒன்றே ஒன்று மட்டும்தான் வைக்க முடியும், ஒன்றே ஒன்று தண்ணி வந்துட்டு. அது ரொம்ப அநியாயம் தானே. பார்த்தீங்களா, இங்கே நம்ம வெளில வந்தாலே போதும். நம்ம பெட்டை குளிக்க வைக்கணுமா குளிக்க வச்சுக்கலாம், தூங்க வைக்கணுமா தூங்க வச்சுக்கலாம், சாப்பாடு திங்க வைக்கணுமா திங்க வச்சுக்கலாம், தண்ணி குடிக்க வைக்கணுமா தண்ணி குடிக்க வச்சுக்கலாம். அவ்வளோ வசதியும் இருக்குது. அதனால் எதுக்கு நம்ம உள்ளே போய்ட்டு இதுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து உன்னைய பேக் பண்ணணுமா? சரி, தலையை கொடுத்தா தான் அவங்க வந்துட்டு உண்மையில ஒர்க் பண்ணுவாங்க. உண்மையான பெட்டா. ஓகே, 4th லெவலுக்கு வந்துட்டு. ஓகே, இந்த கேம் ப்ளே வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனல் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்களும் கிளிக் பண்ணி வந்து நான் தான் ஃபஸ்ட் கமெண்ட், நான் தான் ஃபஸ்ட் லைக் அப்படின்னா கமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், பாய். அப்புறம் நம்ம ஸ்பேரோ ஒன்று வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து ஒரு பேர். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த ஸ்பேரோவை காமிக்கிறேன். அது ட்ரைனிங் ப்ராசஸில் இருக்குது. இதோ இங்கே இருக்குது அந்த ஸ்பேரோவுக்கு. நான் சாரி கைஸ், சாரி ஃபார் தட். நான் ஏற்கனவே பேர் லில்லின்னு வச்சுருக்கேன், அதை மறந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ சாரி ஃபார் தட். நீங்கள் இன்கேஸ் ஏதாவது பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்து இன்குபேட்டர் ஒன்று இருக்கா, அடுத்து இன்னொன்று வேறு இன்குபேட் பண்ணணுமா? ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் சொல்கிற பேர் ரெண்டு பேர் சொன்னீங்கன்னா அது ரெண்டுமே வச்சிடுறோம். ஓகேங்களா? பாய் 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 பாய்.